டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் விட்டிக் ரியாக்ஷன். ஸோ விட்டிக் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஆல் தி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதுக்குரிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன் இருக்குன்னு ஒரு எலைடு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பாஸ்பரஸ் எலைடு தான் விட்டிக் ரியாக்ஷனில் இருக்கும். பாஸ்பரஸ் எலைடு மீன்ஸ் ஒரு பாஸ்பரஸில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கிறத நமக்கு பாஸ்பரஸ் எலைடு. இன்கேஸ் சல்ஃபர் எலைடு மீன்ஸ் சல்ஃபரில் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்படி இருந்தால் இது சல்ஃபோனியம் எலைடு. இப்படி இருக்கிறது நமக்கு பாஸ்போனியம் எலைடு. நம்ம விட்டிக் ரியாக்ஷனில் நமக்கு பாஸ்போனியம் எலைடு மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஆல்டிகைடு அண்ட் கீட்டோனில் ரியாக்ட் ஆகி நமக்கு அல்கீனை கொடுக்கும். நாட் எஸ்டர் அண்டு அமைடில் ரியாக்ட் ஆகாது. நமக்கு ஒன்லி ஆல்டிகைடு அண்ட் கீட்டோனில் ரியாக்ட் ஆகி நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு அல்கின் கொடுக்கும். ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் த விட்டிக் ரியாக்ஷன். ஸோ ஸ்டெப் 1ல் நமக்கு ஒரு கீட்டோன் எடுத்திருக்கோம். இதுதான் எலைடில் இருக்க இந்த கார்பன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல். ஸோ இது வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பை பாண்ட் உடஞ்சி நமக்கு ஆக்சிஜன் மேலே போயிடும். சரிங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆக்சிஜனில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாஸ்பரஸை அட்டாக் பண்ணிடும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது நமக்கு பீடைன். எக்ஸாமில் கேட்பாங்க எந்த ரியாக்ஷனில் வந்து பீடைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ நமக்கு விட்டிக் ரியாக்ஷனில் தான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு அன்ஸ்டேபிள் 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஃபார்ம் ஆன உடனே நமக்கு ரிவர்ஸில் 2+2 சைக்ளோ அடிஷன் நடந்துடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அல்கீன். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். விட்டிக் ரியாக்ஷன் மீன்ஸ் நமக்கு அல்கீன். ஸோ நமக்கு விட்டிக் ரியாக்ஷனில் ஸ்டீரியோ செலக்டிவிட்டி இருக்கு. ஸ்டீரியோ செலக்டிவ் இன் தி விட்டிக் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி எலைடு. ஸோ சம் ரியாக்ஷன் வந்து இ செலக்டிவாக இருக்குது. ஸோ சம் ரியாக்ஷன் நமக்கு இஜெட் செலக்டிவாக இருக்குது. இ அண்ட் இஜெட் மீன்ஸ் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு டபுள் பாண்ட் வந்து இ அண்ட் இஜெட் கொடுக்கும். ஸோ எந்த ரியாக்ஷன் வந்து இ அல்கின் கொடுக்கும், எந்த அல்கின் இஜெட் அல்கின் கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த எலைடில் இருக்க கார்பன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த எலைடில் இருக்க இந்த கார்பனில் டேரெக்டாக எந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து இஜெட் அல்கினை கொடுக்கறதும் இ அல்கினை கொடுக்கறதும் இந்த எலைடு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு நமக்கு இந்த குரூப்பை பொறுத்தது. இன்கேஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த எலைடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிளைசேஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எலைடு வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இ அல்கினை கொடுக்கும். ஸோ இ அல்கின் கொடுக்கும். ஸோ இந்த எலைடில் ஸோ நமக்கு இங்கே இருக்க எலைடில் அட்டாச் ஆகிற குரூப் எந்த குரூப், இந்த குரூப்பை பொறுத்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அல்கின் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டெபிளைசேஷன் இந்த மாதிரி ஸ்டெபிளைசேஷன் இருந்தது அப்படின்னா, அதாவது காஞ்சிகேஷனில் இருந்ததுன்னா ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அல்கின் நமக்கு வந்து இ அல்கினாக தான் இருக்குது, மேஜர் அல்கின். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற பாருங்க, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அன்ஸ்டெபிளைஸ்டு எலைடு. ஸோ இந்த ஆர் குரூப் வந்து நமக்கு வேறு அல்கைல் CH3 கார்பன் நெகட்டிவ். இது எலைடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் பைப்னைல் பாஸ்பேட். ஸோ நமக்கு இது வந்து ஸ்டெபிளைசேஷன் இல்லை, ஏதாவது ஒரு காஞ்சிகேஷன்ல கிடையாது. ஸோ இது வந்து நாட்டிய காஞ்சிகேஷன். ஸோ இந்த மாதிரி எலைடு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அல்கின் இஜெட் அல்கின். ஸோ இதுதான் நமக்கு, இது தெரிஞ்சா போதும், நமக்கு 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். The stereochemistry of the Wittig reaction. The general rule என்ன அப்படின்னா, the stabilized எலைடா இருந்தது அப்படின்னா நமக்கு இ செலக்டிவ், அன்ஸ்டெபிளைஸ்டு எலைடு இருந்தது அப்படின்னா நமக்கு இஜெட் செலக்டிவ் அல்கின் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எலைடு இருக்கு. ஸோ இங்கே ஆல்டிகைட் நமக்கு தெரியும். எலைடு வந்து விட்டிக் ரியாக்ஷன் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனில் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த எலைடு என்ன எலைடுன்னு பாருங்க, ஸ்டெபிளைஸ்டு எலைடா அல்லது நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடான்னு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஞ்சிகேஷனுமே கிடையாது. ஸோ இது வந்து அப்போ இந்த ஆல்டிகைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் இஜெட் அல்கினாக தான் இருக்கும். ஸோ வித்தவுட் காஞ்சிகேஷன் மீன்ஸ் நமக்கு இஜெட் அல்கின். நெக்ஸ்ட் பாருங்க இந்த எலைடை. ஸோ இதுவும் பாருங்க வித்தவுட் காஞ்சிகேஷன், எந்த ஒரு காஞ்சிகேஷனுமே கிடையாது இந்த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நமக்கு ஆல்டிகைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இஜெட் அல்கின் ஒன்லி. நெக்ஸ்ட் இந்த எலைடில் இருக்க நெகட்டிவ், இந்த கார்பன் மேலே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது, காஞ்சிகேஷனில் இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த எலைடு வந்து இந்த ஆல்டிகைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் இ அல்கின். ஸோ நமக்கு இ அல்கின். இங்கே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள், எலைடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இங்கே காஞ்சிகேஷனில் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த எலைடு இங்கே இருக்க ஆல்டிகைடில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் வந்து பார்த்தீங்கன்னா இ அல்கின். ஸோ இங்கே அசிட்டிக் ஆண்டிகேட்டர் இருக்கு, OH இருக்கு, இதுல எல்லாம் ரியாக்ட் ஆகாது. நமக்கு ஒன்லி ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன் தான். எலைடு இருக்கு, ஸோ ஆல்டிகைடு நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் இ அல்கின். ஸோ நீங்கள் நம்பரிங் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் இ அண்ட் இஜெட் சொல்லிடுவீங்க. இஜெட் செலக்டிவ் விட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ நமக்கு சம் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எலைடு வந்து டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் ட்ரைப்னைல் பாஸ்பின். ட்ரைப்னைல் பாஸ்பின் வந்து SN2 ரியாக்ஷனுக்கு ஃபேவர், ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ நமக்கு பிரைமரி ஹேலைடு இருந்ததுன்னா இது SN2க்கு ஃபேவர். ஸோ இங்கே SN2 ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ட்ரைப்னைல் பாஸ்பின். ஸோ நமக்கு பாஸ்பரஸ் லோன் பேரை லாஸ் பண்ணியிருக்கனால நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் போடுறோம். ஸோ இந்த இடத்துல கார்பன் CH2 CH3. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு பேஸ் LDA போடலாம், அல்லது N-பியூட்டைல் லித்தியம், அல்லது சோடியம் ஹைட்ரைடு, ஏதாவது ஒரு பேஸ். இங்கே பொட்டாசியம் டெட் பியூட்டாக்சைடு போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெட்டிரோ ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன்ல இருக்க புரோட்டான் வந்து மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இந்த அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு எலைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த பேஸ் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் N-பியூட்டைல் லித்தியம், சோடியம் ஹைட்ரைடு, எந்த பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பேஸ் போடும்போது இங்கே இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இதில் ஏதாவது ஒரு பேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். நமக்கு இப்போ கிடைக்கிறது எலைடு. ஸோ நமக்கு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க எலைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடு. நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடு ப்ரிப்பரேஷன். ஸோ ஸ்டெபிளைஸ்டு எலைடு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. டேரெக்டாக அந்த மாதிரி எலைடு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ SN2 ரியாக்ஷன் நடந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் இருக்க அசிட்டிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேஸ் போட்டிருப்பாங்க. இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கு நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடு. இங்கே எடுத்திருக்க ஸ்டார்டிங் மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டா நான் ஸ்டெபிளைஸ்டான்னு இருக்கும். இன்கேஸ் நமக்கு ஸ்டெபிளைஸ்டு எலைடு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைப்னைல் பாஸ்பின் SN2 ரியாக்ஷன் ஃபேவர். நமக்கு தெரியும் ஆல்பா ஹேலோ காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஆல்பா ஹேலோ காம்பவுண்ட் வந்து SN2க்கு ஃபேவராக இருக்கும். சரிங்களா, ஆல்பாவில் ஹேலஜன் இருந்தது அப்படின்னா இது வந்து SN2க்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே இருக்க நியூக்ளியோஃபைல் இந்த லோன் பேர் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இது எலிமினேட் ஆகி வெளியில் போய் நமக்கு கிடைக்கக்கூடியது பாஸ்பரஸ் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே எஸ்டர் குரூப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பேஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணல LDA, ஏதாவது ஒரு பல்கி பேஸ், ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைடு, இது வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ். ஸோ இங்கே இருக்க புரோட்டான் வந்து நமக்கு மோர் அசிட்டிக் புரோட்டான். இங்கே இருக்க புரோட்டானை
இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் ஆகும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நமக்கு எலைடு கிடச்சிருச்சு. ஸோ அந்த எலைடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டு எலைடாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு எஸ்டர் குரூப். இது வந்து ஸ்டெபிளைஸ்டு எலைடு. ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது, இந்த குரூப் மேலே நமக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின், இந்த எலைடு வந்து ஆல்டிகைடு கீட்டோனில், இந்த எலைடு வந்து ஆல்டிகைடு கீட்டோனில் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் இ அல்கின். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. இந்த 2 ப்ரிப்பரேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸ்டெபிளைஸ் எலைடு, நான் ஸ்டெபிளைஸ் எலைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுண்டு. ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்பிள், அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் நமக்கு டெட் பியூட்டாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாசியம் டெட் பியூட்டாக்சைடு இது வந்து ஒரு பேஸ். ஸோ இங்கே இருக்கிறது அசிட்டிக் புரோட்டான். இந்த புரோட்டானை வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு எலைடு ஃபார்ம் ஆயிரும். ஸோ எலைடு வந்து விட்டிக் ரியாக்ஷனுக்கு போகும். ஸோ இங்கே எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இங்கே ஆல்டிகைடு இருக்குது. ஸோ நமக்கு எஸ்டரை டச் பண்ணாது, ஒன்லி ஆல்டிகைடு அண்ட் கீட்டோனில் தான் விட்டிக் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இது வந்து நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடாக இருக்கிறதுனால இங்கே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிளைஸ் ஆகலை. ஸோ நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புமே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நான் ஸ்டெபிளைஸ்டு எலைடாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது இஜெட் அல்கின். நமக்கு கிடைக்கக்கூடியது இஜெட் அல்கின். இந்த இ செலக்டிவ் விட்டிக் ரியாக்ஷன் நமக்கு ஒரு எலைடு இருக்கு. இது என்ன எலைடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேஷன் இருக்கு. இங்கே வித்ட்ராயிங் குரூப் ஆல்டிகைடு இருக்கு. ஸோ அப்போ இது காஞ்சிகேஷன் ரெஃபரன்ஸில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு இது வந்து ஸ்டெபிளைஸ்டு எலைடு. ஸ்டெபிளைஸ்டு எலைடாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கின் வந்து இ அல்கின். நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஐஆர் அண்ட் கேட் எக்ஸாமில் கேட்டால் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நமக்கு ஒரு கார்பனைல் காம்பவுண்ட், ஒரு கீட்டோன் இருக்குது, ஆல்டிகைடு இருக்குது, இதில் விட்டிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணி நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி டபுள் பாண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், நம்ம இப்படி எலாபரேட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ராடக்ட்டில் பாருங்கள் எல்லாமே அல்கின் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டிக் ரியாக்ஷன் அப்படினால 2 விதமான அல்கின் ஃபார்ம் ஆகும், இஜெட் அல்கின், இ அல்கின். நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற எலைடில் இருக்க இந்த கார்பன் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்டு எஸ்டரில் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ நமக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது, இந்த வித்ட்ராயிங் குரூப்பில் நமக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இ அல்கின் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இ அல்கின். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டுமே ஒன்று ஆல்டிகைடாக இருக்குது, ஒன்று கீட்டோன். இங்கே இருக்கிறது கீட்டோன், இது ஆல்டிகைடு. ஸோ நமக்கு விட்டிக் ரியாக்ஷன் ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன் நடக்கும். ஸோ இது ரெண்டில் மோர் ரியாக்டிவ் எது அப்படின்னா ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சேம் மாலிகுல மோர் தென் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். மோர் ரியாக்டிவ் அசிட்டைல் குளோரைடு, தென் ஆல்டிகைடு, நெக்ஸ்ட் கீட்டோன், நெக்ஸ்ட் எஸ்டர். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும். இதுதான் அந்த ஆர்டர். இப்போ நமக்கு ஆல்ரெடி கீட்டோன் இருக்குது, ஆல்டிகைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்டிகைடு தான் மோர் ரியாக்டிவ், அப்புறம் தான் கீட்டோன் வரும். ஸோ நமக்கு ஆல்டிகைடு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த விட்டிக் ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கணும் அல்கின். இங்கே பாருங்க, இந்த ஆப்ஷன் ஏல நமக்கு கீட்டோனில் கார்பனையில் வந்து நமக்கு விட்டிக் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து லெஸ் ரியாக்டிவ், கீட்டோன் வந்து நமக்கு ஆல்டிகைடு தான் மோர் ரியாக்டிவ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க, ஸோ இது நமக்கு கீட்டோனில் தான் நடந்திருக்கு விட்டிக் ரியாக்ஷன், இது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் சியில் நமக்கு ஆல்டிகைடில் விட்டிக் ரியாக்ஷன் நடந்திருக்கு. கிடைச்சிருக்க அல்கினை பாருங்க. ஸோ நம்ம நம்பரிங் வச்சு பாருங்க, 1 சாரி இங்கே இருக்குதா 1, இது 2, இது 1, இது 2. ஹையர் ப்ரையாரிட்டி குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் இருந்தது அப்படின்னா அது வந்து இ. சரிங்களா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இ அல்கின். ஸோ நமக்கும் இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டி ஆப்ஷனில் ஸோ ஆல்டிகைடில் தான் நமக்கு விட்டிக் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க அல்கினை பாருங்க, இது 1. இந்த கார்பனில் இருக்க அட்டாச்சாக இருக்கிற குரூப்புக்கு தான் நம்ம நம்பரிங் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சிஐபி ரூல் படி. இது 1, இது 2, இது 1,
இது 2. நமக்கு ஹையர் ப்ரையாரிட்டி குரூப் நமக்கு சேம் சைடு இருக்கிறதுனால இது வந்து இஜெட் அல்கீன். இது நாட் ஃபேவர். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டெபிலைஸ்டு எலைடா இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பா இ அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். நமக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் த மேஜர் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி